Hi, வணக்கம் வெல்கம் பேக் டு WinTrader. இன்னைக்கு ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷனா ஸ்டாக் ஆப்ஷனா எந்த ஆப்ஷன் எது சார்ட் பார்க்கணும் எதை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டி கொடுத்துலாம். அது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அது எல்லாம் இந்த வீடியோவோட உங்களுக்கு காட்டி கொடுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம WinTrader ஸ்கேனாக காட்டி கொடுத்துடலாம். ஸ்கேன் என்னன்னா மொமெண்ட் ஸ்டாக் உங்களுக்கு இன்றைக்கி மொமெண்ட் ஸ்டாக்கு எப்படி செலக்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இந்த ஸ்கேனர் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அந்த ஸ்கேன் எப்படி யூஸ் பண்ணோம், மொமெண்டம் ஸ்டாக் உங்களுக்கு எப்படி இந்த ஸ்கேனரோட நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோவோட காட்டிக்கொண்டு வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. என்னோடய பேர் சீமா உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். என்னோடய நம்பரில் கால் பண்ணலாம். என்னோட நம்பர் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷனாக இருக்குது. 81390399. இந்த நம்பர் நோட் பண்ணுங்கள். இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே லிங்க் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இது பாருங்க. இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது WinTrader ஓல்டு ஸ்கேனர் 1.1. இந்த ஸ்கேனர் எப்படி என்னன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு ஸ்டாக் ஏதாவது ஸ்டாக் ஆப்ஷனா யா நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா ஏதாவது சார்ட் உங்களுக்கு செலக்ட் பண்ணோம்னா இன்றைக்கி மொமெண்ட் எப்படி கிடைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸ்டாக்கில் 500 ஸ்டாக்குன்னு அப்புறம் இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி உங்களுக்கு அடானி போர்ட்ஸ் அம்புஜா சிமெண்ட் டாடா கெமிக்கல்ஸ் எல்லா ஸ்டாக்குமே இருக்குது. இதெல்லா ஸ்டாக்கிலும் மொமெண்ட் எது ஸ்டாக்கில் கிடைக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியாது. அது ஸ்கேனர் ஹெல்ப் இந்த மார்க்கெட் வாட்சில் வியூவில் சிம்பிள்ஸ் போயிட்டு ஏதாவது உங்களுக்கு சார்ட் அதாவது ஃபாரெக்ஸா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டா கிரிப்டோவா NSE ஸ்போர்ட்டா எல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு டைரெக்டாக இந்த ஸ்கேனர் செட் பண்ணிட்டா நல்லா மொமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன இருக்கா, இது வயலு போயிட்டா இந்த சாஃப்ட்வேர் இந்த ரெட்டு கலர் செல்லு போயிட்டா உங்கள் இந்த சாஃப்ட்வேர் இந்த ரெட்டு கலர் கொடுத்துட்டு செல்லு வரும். இது 3 டாட்டட் ஆரோ வந்துட்டா 3 டவுன் ஆரோ வந்துட்டா மார்க்கெட்டு நல்லா செல்லு போகும். க்ரீன் அப் ஆரோ வந்துட்டா 3 மார்க்கெட்டு நல்லா பாயில் தான் இருக்கும். அது உங்களுக்கு இந்த ஸ்கேனர் ஓப்பன் பண்ணால் நல்லா தெரியும். டெய்லி மொமெண்ட் ஸ்டாக்கு டெய்லி உங்களுக்கு ஃபாஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு அந்த ஸ்டாக்கில் செக் பண்ணிட்டேன். டெய்லி மொமெண்ட் தானே கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. ஏதாவது டவுட்னா என்ன கால் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம். அந்த ஸ்டாக்கு மட்டும் இந்த ஸ்கேனில் 75 ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேனர் செட் பண்ணிங்க. உங்களுக்கு நல்லா டெய்லி ப்ராஃபிட் கிடைக்கணும் ஸ்டாக் இருக்குது. ஓகே, இதில் டைரெக்டாக சைடுவே போயிட்டா சைடுவே காட்டி கொடுக்கும், செல்லு போயிட்டா செல்லு காட்டி கொடுக்கும். டைரெக்டாக இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு 3 ஆரோ வந்துட்டா உங்களுக்கு நல்லா தெரியும் மார்க்கெட்டு நல்லா செல்லு தான் இருக்குது. 3 பை ஆரோ வந்துட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும் பாயில் தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இன்ட்ராடே செட் பண்ணோன்னா 5ல செட் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்டாக் எந்த மாதிரி இந்த டெய்லி மொமெண்ட் வருது ஸ்டாக் உங்களுக்கு நல்லா அலர்ட்டும் வந்துடும். இந்த அலர்ட் பாக்ஸ் அலர்ட்டும் வந்துடும். உங்களுக்கு நல்லா ஸ்கேனர் செட் பண்ணி நல்லா தெரியும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்கேன் இருக்குது. இந்த ஸ்கேனும் ஹெல்ப் பண்ணலாம். இதில் பெல் சவுண்டோடு சிக்னல் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைடில் உங்களுக்கு சிக்னல் வந்துட்டால் உங்களுக்கு மெசேஜும் கிடைக்கும். இந்த மாதிரி பெல் சவுண்டில் மெசேஜ் கிடைக்கும். ஓகே, ரெட்டு செல்லு தான் இருக்குது, க்ரீன் வந்தது பாயில் தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நிஃப்டி பார்க்குங்க. இன்றைக்கி நிஃப்டி இது லேட்டஸ்ட் நம்ம லேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அது 8.1 ஸ்ட்ராட்டஜி. இது என்னன்னா இதில் ரெட்டு கலர் வந்துட்டு மார்க்கெட்டு செல் ஆரோ, க்ரீன் கலர் வந்துட்டு பை ஆரோ. இது டே பிரேக் லைன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சிக்னல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேலே கீழே எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணோம். கன்ஃபர்மேஷன் எப்படி செக் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் 3 கன்ஃபர்மேஷன் இருக்குது. கேண்டில் கலர் ரெட்டில் வரணும், கீழே ரெட்டில் வரணும், ப்ரைஸ் அண்ட் செல் ஜோன் வரணும். இது 3 கன்ஃபர்மேஷன் ஓகே இருந்தால் உங்களுக்கு தைரியமாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கூட செக் பண்ணிட்டா ஆக்குரேசி கிடைக்கும். அதுக்கு என்ன இருந்தால் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் லெவல் க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்குங்க. அதுக்கு மார்க்கெட்டு வால்யூம் கிடைச்சிட்டா ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு என்ன இருந்தால் இந்த எல்லோ கலர் டாட் லைன் இந்த ப்ளூ கலர் டாட் லைன் பார்க்கணும். இதில் கேப் வராதான் மார்க்கெட்டில் கேப் வந்துட்டால் மார்க்கெட் நல்ல ஃப்ளக்சுவேஷன் கிடைக்கும். இது கேப் ஆகுங்க மார்க்கெட் நல்ல ஃப்ளக்சுவேஷன் கிடைக்கும். இது ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும்போது தைரியமாக இந்த மார்க்கெட்டு நல்லா டவுனில் போகும். உங்களுக்கு தைரியமாக செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு எடுக்கலாம். இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த கேப்பு கம்மியாக இருக்கும், இந்த வால்யூம் கம்மியாக இருக்கும். இந்த வால்யூம் இல்லாத மார்க்கெட்டு வால்யூம் கிடையாது. வால்யூம் இல்லாத மார்க்கெட் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு எடுத்துட்டா நல்லா ஆக்குரசி கிடைக்கும். இது பார்க்கும்போது இதில் வால்யூமே இல்லை, மார்க்கெட்டு வால்யூமே இல்லாத மார்க்கெட்டில் மொமெண்ட் கிடையாது. அது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அதுக்கு என்ன இருந்தால் இது எஸ்டர்டே பேங்க் நிஃப்டி உங்களுக்கு பார்க்குங்க. பேங்க் நிஃப்டியில் 5 மினிட்ஸில் சிக்னல்ஸு ஸ்டெண்டை வந்துட்டு பை கிடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வால்யூம் வால்யூம் மார்க்கெட்டில்
மொமெண்ட்டே இல்லை. மொமெண்ட் இல்லாத அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணிட்டு எடுத்துட்டா உங்களுக்கு நல்ல ஆக்குரசி கிடைக்கும். அது இந்த மாதிரி ரிவர்ஸில் உங்களுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு ஆப்ஷன் எடுக்கணும்னா நிஃப்டியில் பார்க்கும். நிஃப்டியில் செல் வந்து டைம் மேலே கொடுத்துருக்கு, 11:15 கொடுத்துருக்கு, 17,414 செல் கொடுத்துட்டு கீழே வந்து 3 டார்கெட்ஸும் கிடைச்சிருக்கேன், ஸ்டாப் லாஸும் கிடைச்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் எடுக்கணும்னா புட் ஆப்ஷனில் இந்த மணி எடுக்கணும்னா 17,400 தான் என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துட்டேன், 500 எடுக்கலாம். கன்ஃபர்மேஷன் வந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 17,367 தான் இருக்கு. 500 எடுத்துட்டா உங்களுக்கு நல்ல ஆக்குரசி கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இந்த 500ல சார்ட் தான் இருக்கேன். இது வந்து நிஃப்டி புட் ஆப்ஷன் 500, 17,500 பை என்ட்ரி கொடுத்தது 109. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த தேர்ட் கேண்டில் உங்களுக்கு தைரியமாக எடுக்கலாம். 158 தான் இருக்கு. 158 மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு 339 வரை போயிட்டாரு. ஓகே, நல்லா 100 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. ஓகே, சேம் அந்த மாதிரி உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் பார்க்கும். பேங்க் நிஃப்டியிலும் செல் வந்து 11.5 தான் இருக்கு, 37,991 செல் கொடுத்துட்டு கீழே டார்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த டைரக்டர் தேர்ட் கேண்டில் எடுத்துட்டு 37,650 மார்க்கெட் எடுத்துட்டு 300 பாயிண்ட்ஸ் நல்லா கீழே போயிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு புட் ஆப்ஷன் எடுக்கணும்னா 37,700 எடுக்கலாம், அல்ல இருந்தால் 800 எடுக்கலாம், 900 அல்ல 38,000 எடுக்கலாம். ஓகே, இது வந்து நான் எடுத்த சார்ட்டு டீப் இந்த மணி 38,000 சார்ட்டு. அது வந்து என்ட்ரி பாயிண்ட் வச்சுட்டு அந்த மார்க்கெட் அந்த டவுனில் நல்லா கீழே போயிட்டேன். அதுக்கு உங்களுக்கு என்ட்ரி வந்த பாயிண்ட்டுக்கு நான் 37,900க்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு எடுக்கணும்னா 38,000 எடுக்கலாம். ஓகே, 38,000 சிக்கிள் கொடுத்துட்டேன், 137 பைண்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு எடுத்த பாயிண்ட் இந்த தேர்ட் கேண்டில் தான். அந்த பாயிண்டில் எடுக்கணும்னா உங்களுக்கு 413 ஆயிட்டேன். மார்க்கெட்டு 400 ஆகி போச்சு அந்த பாயிண்டில். ஓகே, 400 எடுக்கணும்னா உங்களுக்கு தைரியமாக அட் மணி எடுக்கணும்னா இந்த மாதிரி சிக்னல் கன்ஃபார்ம் ஆய லெவலில் இருந்ததுன்னா உங்களுக்கு 37,700 அப்ராக்சிமேட் 800 வேணும். 37,800 வேணும்னா 800 எடுக்கலாம், 900 வேணும்னா 900 எடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி மார்ஜின் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி மார்ஜின் மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, 38,000 நல்லா அப்ராக்சிமேட் 413 உங்களுக்கு நல்லா எடுத்துட்டு அப்ராக்சிமேட் 773 வரை போயிட்டாரு, 300 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கேன். ஓகே, சேம் இந்த மாதிரி ஸ்டாக் ஆப்ஷனும் இந்த மாதிரி ஃபியூச்சர் சார்ட்டு யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எடுக்கலாம். ஃபியூச்சர் சார்ட்டு மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அது ஃபியூவில் சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணி NSE F&Oயில் இருக்குது, இந்த மாதிரி F&O NSE F&Oயில் சார்ட் செலக்ட் பண்ணிட்டு எடுக்குங்க. இந்த LNTயில் சேம் அந்த மாதிரி அந்த சிக்னல் 11:30 கிடைச்சிருக்கு, 1796 கிடைச்சிருக்கு. கீழே டார்கெட் 3 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் எந்த ரேட்டு கிடைச்சிட்டோ அந்த ரேட்டுன்னு ஒரு 50-100 பாயிண்ட்ஸ் முன்னாடி எடுக்கணும். ஓகே, 1790 தான் இருக்கு. உங்களுக்கு 1800 எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். ஓகே, நல்லா கீழே போயிட்டு இருக்கேன். ஓகே, சாரி, இதில் உங்கள் நல்லா கீழே போய் LNT அப்ராக்சிமேட்டு 7-8 பாயிண்ட்ஸ் நல்லா கீழே போயிட்டேன். அது உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னா சிக்னல் கன்ஃபார்ம் ஆய பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு 50-100 பாயிண்ட்ஸ் முன்னாடி எடுக்கணும். அது உங்களுக்கு எந்த மாதிரி மார்ஜினோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி 11:30 சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனாக இருக்குது. தேர்ட் கேண்டில் உங்களுக்கு தைரியமாக எடுக்கலாம். 1794 தான் இருக்குது. அது 1800 எடுக்கலாம், 850 எடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இது ரிவர்ஸ் போகும்போது உங்களுக்கு இந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எது ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது என்ன இருந்தால் நம்ம இது வந்து 8.1 வெர்ஷன், இது வந்து 7th வெர்ஷன் இருக்குது, 6th வெர்ஷன் இருக்குது. அவங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி இந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணலாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து 7th வெர்ஷன் ப்ளூ கலரில், இது வந்து இது ப்ளூ கலரில் பாயில் தான் இருக்குது, ரெட்டு வந்து செல்லில் தான். ஓகே, இது வந்து வோலியம் இந்த கீழே வந்து வோலியம் பார் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா வோலியம் கிடைச்சிட்டா இந்த மார்க்கெட்லேருந்து பார்க்க வோலியம். ஓகே, இது வந்து இதில் டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதில் செல் வந்துட்டு மேலே வந்திருக்கு, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் இந்த எல்லோ கலர் டவுன் ஆரோவில் கிடைச்சிது. இது டபுள் கன்ஃபர்மேஷன். இது ரெட்டும் எல்லோவிலும் வந்து செல்லு, க்ரீனும் ப்ளூவும் வந்து பைய. ஓகே, இது பையில் கிடைச்சிட்டா இது செல்லு போயிட்டா இந்த ஸ்டாப் லாஸில் இந்த பிங்க் கலர் டாட் வந்து ஸ்டாப் லாஸ் லெவலில் இந்த கேண்டில் வந்து இந்த லெவலில் க்ராஸ் பண்ணுவேன். க்ராஸ் பண்ணிட்டாலே கீழே போகும். அந்த கீழே வரும்போதே இந்த செல் ட்ரேட் ஒன்லி வரும். ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணுவோம். அது உங்களுக்கு செக் பண்ணுவோம். இந்த கலர் வெர்ஷன் செப்பரேட் வெர்ஷன் இருக்குது, இந்த க்ரீன் வெர்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எந்த வெர்ஷன் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் செப்பரேட் 6th வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் உங்களுக்கு செக் பண்ணணும். இந்த லைன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் வைஸ் யூஸ் பண்ணலாம்.
இது வந்து செல் ஆரோ கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே வந்து இந்த 4 கன்ஃபர்மேஷன் லெவல் பார்க்கும். கீழே வந்து டைம் ஃப்ரேம் இன்ட்ராடேக்கு செட் பண்ணிட்டா இன்ட்ராடே டைமில் 5 மினிட்ஸில் ரெட் ஆரோ வரணும். இது ட்ரெண்ட் ஃபில்டர் 4லும் மினிமம் 3 ஆரோ ரெட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் புல்லிஷ் வரணும். ஷார்ட் ட்ரேடு இது 4மே ஓகே தான். உங்களுக்கு 95% அக்யூரசி கிடைச்சிருக்கும். தைரியமாக உங்களுக்கு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து டார்கெட் உங்களுக்கு செட் பண்ணோம்னா இது செல்லு வந்துட்டால் கீழே வந்து 3 சப்போர்ட் லைன் கிடைக்கிது. இது வந்து சப்போர்ட், இது வந்து 3 லைன்ஸுக்கு சப்போர்ட் லைனு. இந்த 3 டார்கெட்ஸ் தைரியமாக கொடுத்துடலாம். அது சப்போர்ட் உங்களுக்கு சப்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு கீழே தான் போகும். ஓகே, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸு இது வந்து இந்த ரெட் கலர் லைனு வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டா மேலே போகும். அந்த மாதிரி உங்களுக்கு செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எல்லா வருஷனும் கிடைக்கும். சேம் ஏஷியன் பெயிண்ட்ஸும் அந்த மாதிரி செல்லு கிடைச்சி நல்லா கீழே போயிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே சைடுவேஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே தான் போயிட்டு இருக்கேன். ஓகே, செல்லு வந்த பாயிண்ட் கன்ஃபர்மேஷன் வந்த பாயிண்ட் உங்களுக்கு தைரியமாக எடுக்கலாம். இது வந்து நல்லா கீழே போய் மூமெண்ட். இதுக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த ரிஸ்கில் உங்களுக்கு தைரியமாக சப்போர்ட் க்ளோஸ் பண்ணும்போது எடுக்கலாம். அது யூஸ் பண்ணோன்னா ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. ஏதாவது கன்ஃபியூஷன் தான் கால் பண்ணுங்க, நானே ஹெல்ப் பண்ணிடலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ன அப்ராக்சிமேட் உங்களுக்கு 30 ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செக் பண்ணிட்டா நல்லா தெரியும். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 24 ஆஃப்டர் 24 நல்லா பை ஜோனில் தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு 4th 5th ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி பார்க்குங்க. ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பார்த்துட்டா 9:15 24th வந்து பை சிங்கில். அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக நல்லா மேலே 600 பாயிண்ட்ஸ் மேலே தான் இருக்குது. அது பிரேக் அவுட் பாயிண்ட் நல்லா கீழே போகும். தைரியமாக உங்களுக்கு எடுக்கணும் சப்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டா. ஓகே, அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணாத உங்களுக்கு எடுக்கணும்னா 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், நானே ஹெல்ப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் எடுக்கணும் எப்படி உங்களுக்கு லைவ் டெமோ பார்க்கணுன்னா என் நம்பருக்கு கீழே போட்டிருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.